ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்துக்கறி கிரேவி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் நான் எடுத்திருக்கேன். அதை ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. ஒரு 25 வெள்ளைப்பூடு ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, இஞ்சி இந்த மாதிரி 1-2 கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெள்ளைப்பூடும் போட போகிறோம். இஞ்சி தட்டி வச்சுருக்க இஞ்சியையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி தட்டி போடுங்க, அப்படி இல்லாட்டி 1-2 அரைச்சி வைங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் சீவி போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கிட்ட அது நல்லா மிக்ஸ் ஆன உடனே நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போடுறேன், கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்துக்கறி ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொத்துக்கறியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அது வேக விட்டுருங்க. ஒரு காமுடி தேங்காயில் ஒரு 2 ஸ்பூன் சீரகம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இப்போ அதுக்குள்ளே கொத்துக்கறி வெந்ததை நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி, தண்ணி எதுவும் நான் ஊற்றலை, ஸோ அதில் இருக்கிற அதே அளவு தண்ணி. ஸோ இதை ஒரு 2 விசில் நான் விட்டு நான் எடுத்துடுறேன். மேலே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கணும்னா நம்மளோட கொத்துக்கறி கிரேவி ரெடி. இதை சுட சுட பூரிக்கு வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில எங்கள் அம்மா எங்களுக்கு இதை இப்படி தாங்க செஞ்சு கொடுத்தாங்க பூரிக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.